Hi, welcome to Victory Science Academy. Today we are going to see about budding in Hydra. Before entering into it, we must know the types of budding. There are two types of budding. One is exogenous budding and another one is endogenous budding. That is the first one, exogenous, means that is the budding which is taking place in the outer surface of a particular organism. Similarly, in the endogenous budding means that is the budding which is taking place in the interior portion of that particular organism. இப்போ நம்ம ஹைட்ராவில் நடக்கக்கூடிய பட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பட்டிங் எப்படி கிளாஸிஃபை ஆகிருக்கு, எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னு உள்ளது தெரியும். அது ரெண்டு டைப்பில் பிரிக்கலாம். ஒன்று எண்டோஜினஸ் பட்டிங் அப்படின்னு பிரிக்கலாம், இன்னொன்று எக்ஸோஜினஸ் பட்டிங் அப்படின்னு பிரிக்கலாம். அந்த பேர்லேயே பாருங்கள், எக்ஸோஜீனஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸோனா அவுட்டர் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு ஆர்கானிசத்தில் வெளிப்புறத்தில் பட்டிங் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எண்டோஜீனஸ் பட்டிங் அப்படின்னு சொல்லும்போது எண்டோனா இன்னர் சைடு ஆர் இன்சைடு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு ஆர்கானிசத்தில் உள்பகுதியில் இந்த பட்டிங் நடக்குது அப்படின்னு உள்ளதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், coming to the exogenous budding. So here the budding in Hydra, which is a good example for the exogenous budding. Okay, before entering into it, we must know something about Hydra. அதாவது எக்ஸோஜினஸ் பட்டிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராவை சொல்லலாம். அப்போது இந்த பட்டிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஹைட்ராவில் நடக்கக்கூடிய பட்டிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹைட்ரானா என்ன அப்படின்னு உள்ளதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹைட்ரா விச் இஸ் அ ஸ்மால் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம். அதாவது ஹைட்ரா அப்படின்றது ஒரு சின்ன உயிரினம். இது நல்ல தண்ணியில் இருக்கும், உப்பு தண்ணியில் இருக்காது. அதாவது கடல் பகுதிகளில் இருக்காது. குளம், குட்டை, ஏரி, ஆறு முதலிய இடத்துல என்ன இருக்கும், இந்த ஹைட்ரா காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்தெந்த ஏரியாஸில் நிறையா இருக்கும் அப்படின்னு உள்ளதை பார்க்க போகிறோம். This particular hydra which is found to be present in both in temperate and tropic regions. நல்லா கவனிச்சுக்கோங்க, டெம்பரேட் அண்ட் ட்ராபிக் ரீஜன்ஸில் இந்த ஹைட்ரா நிறையா காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டெம்பரேட் ரீஜன்ஸ்னால் என்ன, இல்லை டெம்பரேட் ஜோன்ஸ்னால் என்ன அப்படின்னா, டெம்பரேச்சர் இஸ் நாட் எக்ஸ்ட்ரீம். டெம்பரேச்சர் ரொம்ப கடுமையாக இல்லாத இடங்களில் இது இருக்கும் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல வெயிலும் அதிகமாக அடிக்காது, குளிரும் அதிகமாக அடிக்காது. அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய கிளைமேட்டில் இந்த ஹைட்ரா நல்லா வளரும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. சிமிலர்லி திஸ் ஹைட்ரா விச் இஸ் ஆல்சோ சீன் இன் த ட்ராபிக் ரீஜன். ட்ராபிக் ரீஜன் அப்படின்னு சொல்லப்படும்போது என்ன சொல்லலாம், பூமத்திய ரேகையை ஒட்டி உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அந்த ட்ராபிக் ரீஜனில் இருக்குது, நல்லா வெயில் நல்லா அடிக்கும். அந்த இடத்துல ஹைட்ரா நிறையா காணப்படுது அப்படின்றாங்க. அதே மாதிரி டெம்பரேட் ஜோன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எந்தெந்த கண்ட்ரிஸ் வரும் அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வரும், சவுத் அமெரிக்கா வரும், சென்ட்ரல் ஏஷியா வரும், சவுத் ஆஸ்திரேலியா வரும். இந்த மாதிரி சில கண்ட்ரிஸ் டெம்பரேட் ஜோன்ஸில் வரும். இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லேயும் இந்த ஹைட்ரா நிறையா காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், இதோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்கானிசத்தோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 மில்லிமீட்டர் தான். 10 மில்லிமீட்டர். ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு சின்ன ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இட் இஸ் டியூபுலர் இன் ஷேப். அதாவது அதை பார்க்கும்போது ஒரு சின்ன குழாய் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழாய் பகுதியில் அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் எ ஸ்பெஷல் டிஸ்க் which is called as the simple adhesive foot. அதாவது அந்த சின்ன டியூப் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஹைட்ராவில் அடிப்பகுதியில் பார்க்கும் பொழுது ஒரு டிஸ்க் வடிவத்தில் ஒரு ரவுண்டு ஷேப்பில் ஒன்று இருக்கும். அதுதான் அதோட
கால் பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. கால் பகுதினா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு, இல்லை ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு அந்த கால்களை வைத்து தான் பயன்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். நல்லா பார்த்திங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறாங்க, அட்ஹெசிவ் ஃபுட் அப்படின்றாங்க. அது பசைத்தன்மை வாய்ந்த ஒரு பாதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னு சொல்லும்போது that particular basal disc, that is the adhesive foot, which is having a gland which secretes some gum-like substances so that it goes and fixes with the woods or metal items or any other stones or rocks which are found to be present in the water environment. தண்ணியில் இருக்கக்கூடிய கல் இல்லாட்டி கட்டைகள் இல்லாட்டி இரும்பு துண்டுகள் இல்லாட்டி பாறை இடுக்குகள் இதில் வந்து ஒட்டிக்கிறதுக்கு வந்து இந்த அட்ஹெசிவ் ஃபுட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹைட்ராவில் டியூப் வடிவத்தில் தான் இருக்குது. அந்த பேஸ் பார்ட்டில் வந்து இந்த ஒரு பேசல் டிஸ்க் இருக்குது, அதுதான் அட்ஹெசிவ் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக தான் அது ஒரு இடத்துல வந்து கடுமையாக ஒட்டிக்கிட்டு நிற்கும். தேவையில்லாட்டி அது அப்படியே ரிலீஸ் ஆகி வெளியே அப்படியே தண்ணியில் மிதந்து வேறு இடத்துக்கு போயிடும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. அண்ட் அட் த ஃப்ரீ எண்ட், அதாவது இந்த ஃபுட் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வந்து ஃப்ரீ எண்ட் இருக்குது. அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ மவுத் பார்ட் இஸ் ப்ரெசன்ட், வாய்ப்பகுதி வந்து அதுக்கு இருக்கும். நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு கீழே வந்து பேஸ் வந்து ரொம்ப பெருசாக போட்டிருப்பாங்க, அது வந்து பேசல் டிஸ்க். அதே ஹைட்ராக்கு மேல் நோக்கி வரும்போது கொஞ்சம் ஒல்லியாக வரும், ஆனால் சின்ன ஒரு டாட் மேலே வச்சுருப்பாங்க, அதுதான் மவுத். மவுத் அப்படின்னு சொல்லும் பொழுது எதுக்கு யூஸ் ஆகும்? இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபீடிங் பர்பஸஸ், சாப்பிட்றதுக்கு அது யூஸ் ஆகும். அரவுண்ட் தட் பர்டிகுலர் மவுத் மோர் தேன் ஒன் ஆர் 12 thin mobile tentacles are there. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட இல்லாட்டி 12 டென்டக்கிள்ஸ் வந்து அந்த வாய்ப்பகுதியை சுற்றி இருக்கும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. These tentacles are used to catch the prey which are present in the water. தண்ணியில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அந்த சின்ன டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது டென்டக்கிள்ஸ் இருக்குல்ல, ஒல்லியாக இருக்கக்கூடிய அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகக்கூடிய அந்த டென்டக்கிள்ஸ் இருக்குல்ல, அது என்ன பண்ணும், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சில உயிருள்ள பொருட்களை வந்து பிடிச்சு அது ஹைட்ரா வாய்க்குள்ளே வந்து அப்படியே தள்ளிடும். அப்போ வந்து அதை சாப்பிட்டு அது உயிர் வாழும் அப்படின்னு உள்ளதை இங்கே கிளியர் கட்டாக சொல்கிறாங்க. தீஸ் ஆர் த சிம்பிள் ஐடியாஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஹைட்ரானா எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு உள்ளதை நம்ம கிளியராக பார்த்தாச்சு. தென் கம்மிங் டு திஸ் பட்டிங் ப்ராசஸ். இந்த பட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஹைட்ராவானது ஒரு டாட்டர் ஹைட்ரா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரே ஒரு பேரண்ட் தான் இன்வால்வ் ஆகுது, ஒரு டாட்டர் ஹைட்ராவை வந்து உற்பத்தி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அப்படி பார்க்கும்போது இது என்ன ரீப்ரொடக்ஷனில் வருது? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது when there is plenty of food in the water, தண்ணியில் நிறைய உணவுப் பொருட்கள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? ஹைட்ரா பிகின்ஸ் டு ஈட் கான்ஸ்டன்ட்லி அண்ட் இட் ப்ரொடியூசஸ் ஏ பட். அதாவது நல்லா சாப்பாடு கிடைக்கும் பொழுது அந்த ஆர்கானிசம் வந்து ஹைட்ரா அப்படின்ற ஆர்கானிசம் வந்து நிறைய சாப்பாடு கிடைக்கும்போது உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது? அதோட செல்களை வந்து டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு நல்ல சாப்பாடு கிடச்சிச்சின்னா அடுத்த ஸ்டெப் வந்து ரீப்ரொடக்ஷன் தான் எப்போவுமே ஒரு ஆர்கானிசத்தில். அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் த எக்டோடெர்ம் cells which are divided in a larger manner and the number of cells which are increased and it forms a small elevation on the surface of that particular hydra. அதாவது நல்லா பாருங்கள், செகண்ட் டயக்ராமில் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகிருக்கு? ஒரு பட்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஹைட்ராவில் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய எக்டோடெர்ம் செல்ஸ் அப்படின்றது தான்.
இந்த எக்டோடெர்ம் செல்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்கு, நிறையா டிவைட் ஆகி அந்த இடத்துல ஒரு வீக்கம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கு. அதை தான் நீங்கள் பட் அப்படின்னு சொல்கிறீங்க. மேலும் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், உள்ளுக்கு இருக்கக்கூடிய செல்ஸ் எண்டோடெர்ம் செல்ஸ் அப்படின்னு ஹைட்ராவுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்ஸுக்கு பேர் வந்து எண்டோடெர்ம் செல்ஸ். அந்த எண்டோடெர்ம் செல்ஸ் which also accompanied with this particular exodermal cells, and it gives a nice projection from that body surface in the body surface to form a bud. ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வெளியே இருக்கக்கூடிய செல்ஸும் சரி உள்ளுக்கு இருக்கக்கூடிய செல்ஸும் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். த bud which is having a lumen, similarly the parental hydra which is also having a lumen. அதாவது ஹைட்ராவோட மையப்பகுதியில் ஒரு வெற்றிடம் இருக்கும், அதுதான் லியூமன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த லியூமன் அப்படின்றது வந்து அது வந்து அங்கே இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது ஃபுட்டை எடுத்து டைஜஸ்ட் பண்ணி எனர்ஜி ப்ரொடக்ஷன் அங்கே நடக்கும். அதே மாதிரி அந்த லியூமன் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா இந்த பட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ பட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எங்கேருந்து போகுது, இந்த பேரண்ட் ஹைட்ராலேருந்து உள்ளுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வென் த எனர்ஜி இஸ் காட், வாட் ஹேப்பன்ஸ் இஸ் த பட் க்ரோஸ் டு எ லார்ஜர் சைஸ். அந்த பட் வந்து என்ன பண்ணும், அது தன்னோட சைஸை வந்து பெருசாக்கிக்கிட்டே போகும். பெருசாக்கிக்கிட்டே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அட் ஒன் ஸ்டேஜ், அதாவது மூணாவது டயக்ராம் பாருங்கள், த பட் டெவலப்ஸ் த மவுத் அண்ட் த டென்டக்கிள்ஸ். அதாவது அப்படியே வளர்ச்சி பட் வந்து பெருசாக ஆகிட்டே போகும்போது அந்த பட்டோட ஒரு ஓரத்தில் என்ன ஆகும், முதல்ல வாய்ப்பகுதி வந்து உருவாகும். அதுக்கப்புறம் அதை சுற்றி மூவிங் டென்டக்கிள்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நவ் த bud which is well developed and it slowly detaches from the parental hydra and it comes out as a daughter hydra and it leads an independent life. அதாவது அந்த பட்டானது முழு வளர்ச்சி அடைந்த உடனே என்ன ஆகுது, பேரண்ட் ஹைட்ராலிருந்து உடைஞ்சு தனியாக வெளியே வந்துடுது. தனியாக வந்த பிறகு அதுக்கு பேர் வந்து டாட்டர் ஹைட்ரா. அது வந்து என்ன பண்ணுது, அது தனியாக தன்னோட வாழ்க்கையை அந்த தண்ணியில் தொடங்குது அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. திஸ் இஸ் அபவுட் த எக்ஸோஜீனஸ் பட்டிங். கம்மிங் டு த சம்மரியில் ஏற்கனவே சொன்னது தான் சொல்ல போகிறோம். ஹைட்ரா இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸோஜீனஸ் பட்டிங். வென் த ஃபுட் இஸ் plenty, ectoderm cells increases a small elevation which is formed on the body surface. The ectoderm and the endoderm cells are pushed out to form a bud. The bud contains an interior lumen in continuation with parent gastrovascular cavity. Bud enlarges, development of mouth and tentacles are seen. Fully grown bud constricted at the base, separate from the parent body and leads to an independent life. இதை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன டெஃபினிஷன்ஸை இங்கே ஒரு 5 பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் clearly about the exogenous budding, that is the budding which is taking place in the hydra. In the next class we can see about the endogenous budding. Till then, bye. Thank you.